நம்ம தாத்தா காலத்தில் வெறும் எஸ்எல்சி படித்தா போகிறோம். நம்ம அப்பா காலத்தில் ஏதோ டிகிரி. நம்ம காலத்தில் பாரு 2 டிகிரி 3 டிகிரிங்கிறான். பிஎஸ்சி படிச்சுட்டு பிகாம் முடிச்சுட்டு வந்தோம்னா 10வது சாஃப்ட்வேர் படிக்கிறான். பிஇ படிச்சுட்டு வெளியே வந்தோம்னா எம்பிஏ படிக்கிறான். எம்பிபிஎஸ் ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட டாக்டர், இன்னைக்கு எம்பிபிஎஸ் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. எம்டி படிக்கிறான், எம்ஆர்சிஎஸ் படிக்கிறான், எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறான். சரி படிக்கலாம் அப்படின்னாக்கா அந்த மொபைல் படிப்பு சாஃப்ட்வேர் போனாலோ அல்லது எம்பிஏ படிக்க போனாலோ அல்லது எஃப்ஆர்சிஎஸ் எம்டி படிக்க போனாலோ கோடிக்கணக்கில் இருக்க ஃபீஸ் எங்க வாங்கி கட்டுறது? சரி எப்படியோ பண்ணிக்கிண்டு ஏதோ படிச்சிட்டோம்னா வேலை பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படியே வேலை கிடைச்சா கூட நம்ம படிச்ச மாதிரி சம்பளம் கிடைக்குதா? இல்லை. சரிப்பா ஏதோ கிடைக்குது, ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னு ஒரு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தாக்கா என்னைக்கடா வேலை போகுது தெரியல. டெய்லி திருசங்க சொர்க்கம். இப்படியே தாண்டி வந்துட்டா கூட 35 வயசு 40 வயசு வந்துட்டாக்கா நம்ம கிட்ட ஏதோ ஒரு தப்பை கண்டுபிடிச்சு வெளியே தள்ளிடும். இது மாத்திரம் இல்லை, இப்ப பாரு ஒரு 3 மாசமா இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் திறம்பட போயிடுச்சு. சரி வேலை தான் இப்படி. சரி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா 15-20 லட்சம் கம்மி எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியாது. எங்க இருக்கு பணம்? எப்படியா பிரட்டிட்டு ஏதாவது பண்ணோம்னா லாபம் வருதா? அது ஒரு பெருசா இருக்கு. அப்படியே ஏதோ லாபம் வர மாதிரி இருந்தாக்கா வியாபாரம், ஒவ்வொரு வியாபாரமும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை காலாவதி ஆகுது. அப்ப புது வியாபாரத்தை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தொடங்க வேண்டியிருக்கு. அப்ப புதுசா முதலீடு போட வேண்டியிருக்கு. இப்படி எங்க போய் திரும்பினாலும் செவுத்துல போய் அடிச்சுக்கிட்டு நொந்து போய் நூடுல்ஸாக உட்காந்துருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன் சேகர், ஒரு பைசா முதலீடு இல்லை, ஒரு அக்ஷரம் படிக்கல, சும்மா 50,000 லட்சம்லாம் இல்லை சேகர், லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு நாள்ல 2 நாள்ல 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. கண் எதிர நடந்துட்டு இருக்கு. கோட்டை விட்டோம்.